ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள். இது கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிற நாள். இன்றைக்கு நாம் போகிற அநேக இடங்களில் நமக்கு சபைகள் உண்டு. இன்றைக்கி சபைக்கான கட்டடம் இருக்குது. ஆனால் நம்ம சபைக்கு போகிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனின் கேதுருவை போல் வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதோ பின்பதாய் நிறைய புகைப்படத்தை பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த புகைப்படங்கள்லாம் கிராமங்களில் நடக்கிற ஊழியங்கள். அப்போது இன்றைக்கி சபைகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது. சமீபத்தில் எங்களுடைய சபை கிளை சபையில் நாங்கள் விபிஎஸ் கொண்டாட்டத்தை நடத்தினோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மழை பெய்து கொண்டிருந்தனால எங்களால் வெளியில் நடத்த முடியல. ஏன்னா அந்த இடத்துல சபை கிடையாது. எல்லா இடங்கள்லையும் ரோடுகளில் தான் நடக்குது, தெருக்களில் தான் நடக்குது. அப்போது ஒரு விபிஎஸ் நடத்துறதுக்கு எங்களுக்கு அதற்கான இடம் கிடைக்கல. அப்போது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு தேடி போனோம். அந்த வீடும் ரொம்ப சின்ன வீடு, அதில் நடத்த முடியாது. அப்புறம் கடைசியாக நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்து 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய அந்த ப்ரோக்ராமை கிட்டத்தட்ட நாங்கள் 7:30க்கு மேலே தான் ஆரம்பித்தோம். அன்றைக்கி முடிக்கும்போது கிட்டத்தட்ட 9 மணி ஆகிருந்தது. இன்றைக்கி நல்லா கவனித்து பாருங்கள். இன்றைக்கி அநேக கிராமங்கள், இப்படிப்பட்ட கிராமங்கள் உண்டு. சபைகள் கிடையாது, தெருக்கள் தான் சபை. வீதிகளில் தான் உட்காந்து ஆராதிக்கிறாங்க, வீதிகளில் தான் உட்காந்து நற்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சபையை கொடுத்துருக்கிறாருங்கும் போது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருங்க. அதே சமயத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள்னு சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொன்னது போல் மனமகிழ்ச்சியோடு கர்த்தர் ஆராதனை செய்யுங்க. அதே சமயத்தில் இதோ கிராமத்தில் ஊழியம் செய்கிற இப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக அதிகமாக ஜெபியுங்க. இவர்கள் சீக்கிரம் சபைக்கான இடத்தை வாங்கவும் கட்டடத்தை கட்டவும் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.